MD Hub comfortable installation. Installation maximum completed. இப்போ அந்த ஃபோட்டோ காட்டுங்க, அதுக்கு பண்ணிடலாம். கீழே எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபினிஷிங் வந்து மேலே வர மாதிரி இருக்கும். ஓகே, குரூப் போடாத மாதிரி இருக்குல்ல, இது மேலே வர மாதிரி இருக்கும். இது வைக்கட்டுமா, இது மேலே வைக்கட்டுமா, எது வேணும்? இது இந்த சைடு இது மேலே வைக்கட்டுமா? இல்லை, அதுனா அது தெரியும்ல டேமேஜ். அதான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணும்? அந்த சைடு இந்த பக்கம் வச்சுட்டுமா? எனக்கு இந்த ஸ்க்ரூ தெரியும். பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்போ இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? இது இது ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணலாம், ரெண்டு பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு சின்ன இது இருக்குல்ல, புஷ்ஷு, அது மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கட்டை வச்சுட்டுமா? இல்லை, நீங்கள் அந்த சைடே வச்சுருங்க. ஏன்னா இங்கே அந்த இதெல்லாம் தெரியல. ஆமாம், தெரியல. வச்சுட்டுமா? வச்சுருங்க. ஓகே, இங்கே ஜாயின்ட் டைரக்டராக கண்ணன் இருந்தாப்புல, தெரியுமா? தமிழ் துறையில் IAS இல்லை, அடுத்த லெவல் ஜாயின்ட் டைரக்டர் JS கண்ணன் தெரியுமா? கண்ணன் அந்த கண்ணன் தான். அவருக்கு எனக்கும் 20 நிமிஷம் மேலே பேசுகிறோம். என்ன கந்தேவல் சார், நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, அரசாங்க திட்டத்தை உங்கள் திட்டன்றீங்களே. என்ன அரசாங்க திட்டத்தை என் திட்டம்னு சொல்லலை, என் திட்டம் தான் அரசாங்க திட்டமாக இருக்குன்னு அவர் நம்பலை. டைரெக்டாக முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை டைரக்டர் விஜயராகவனுக்கு ஃபோன் போட்டு லவுட் ஸ்பீக்கரில் வச்சு அவர் டேபிளில் வச்சுட்டேன். அப்படியே தான் அவர் யாரும் உட்காந்துட்டு, ஜேஎஸ் கண்ணை நான் திட்டமே கொடுக்கலன்னு சொல்கிறாப்புல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். நீ தான் கொடுத்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, கட்டடம் இருக்குது, சாட்சி ஆதாரமாக, நானே என் சட்டப்பையில் எடுத்துன்னு வந்துட்டேன், எல்லாருக்குமே தான் அங்கே இருக்கிறோன்னு தெரியுமே அப்படின்னு. அவன் தானே கடிதம் தரணும். இப்போ இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை என்னுடைய டைரக்டரும், உலக தமிழராட்சினர் உன்ன டைரக்டர் கோபிநாத் ஸ்டாலினும், அங்கே இருக்கிற அருள்னா அவன் நடராஜன் மகன், அவனுக்கு தானே தரணும் கடிதம் அப்படின்னார். அப்புறமேட்டு எனக்கு வாழ்த்து சொன்னார். நான் எழுந்துட்டு, சரி சார், மகிழ்ச்சி, என்னை பொறுத்தளவுக்கு நேர்மையாக இருந்தால் யாராக இருந்தாலும் மதிப்பேன் சார், நேர்மை எல்லாம் காலில் போகிற செருப்பால் கூட மதிக்க மாட்டேன் சார்
அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செருப்பெல்லாம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பல வருஷம் ஆயிடுச்சு நிறைவேற்றப்பட்டு ஐஏஎஸ் பயனடைஞ்சிட்டா, அமைச்சர் முதலமைச்சர் பயனடைஞ்சிட்டாங்க. நான் தான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட எம் ராஜாராம் ஐஏஎஸ்க்குலாம் தெரியும். நீங்கள் வந்து இடையில ஒருத்தர் உட்காந்துங்க பொய் சொல்லுன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? என் திட்டத்தில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு என்ன வந்து பொய் சொல்ல சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? சொன்ன உடனே அதுலேருந்து என்கிட்ட சரியாக நான் போனாலே என்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிச்சு பார்க்கல. அவர் சொல்லிட்டாரு எல்லாம் இவனுங்க எல்லாமே அயோக்கிய பசங்க கந்தா, அவர் உட்படவே ஜேஎஸ் உட்படவே எல்லாம் உங்ககிட்ட சொல்லுவானுங்க கந்தா, செய்கிறேன் எல்லாம் திருட்டு பசங்க. அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது கிடச்சிருக்கணும், அதுக்கு உரிய அங்கீகாரம். அவருக்கு கீழே ஜேஎஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ ஜேஎஸ் கூட்டுறவுத்துறையில் ராம்னு சொல்லிட்டு நல்ல மனசாட்சியுள்ள மனுஷன். அந்த சார் உங்களை மாநில திட்டக்குழுவில் வளர்ச்சி திட்டக்குழுவில் ஆலோசகராக பதவி கொடுத்து போட்டிருக்கலாம் சார், உங்களுக்கு சிறப்பிக்கணும்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்கள் அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை விட்டாங்க. அவர் சொல்கிறாரு மாப்போசி பேத்திக்கு இங்கே கொள்ளு பேத்திக்கு வேலை கொடுத்துருக்காங்க சார், மறைமலை நகர் அடிகள் இருக்காரு, அவருடைய பேர் அவன் என் திட்டத்தில் வேலை பார்க்குறான் சிவகுமார். அப்போ அவர் இதெல்லாம் கோட் பண்ணி கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறது யார்? அண்டர் செக்ரட்டரி. இப்போ ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி கூட்டுறவுத்துறையில் தமிழகத்துலேருந்து மாறிட்டார். இப்போ மனசாட்சி உள்ள மனுஷங்கள்லாம் நம்மளை மதிக்கிறாங்க, மனசாட்சி இல்லாத திருடெல்லாம் இப்படியும் இருக்கிறான் தமிழ் சேலத்தில். உங்களால் ஒரு லிமிட் இருக்குது சார். அமைச்சர் நினச்சா முதலமைச்சர் நினச்சா உங்களுக்கு டைரெக்டாக செய்ய முடியும், அவங்க மனசு வைக்கணும் சார். அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க திருடன் தான் இருக்கிறான். அப்போ அவங்க பேச்சு கேட்பாங்க, இவங்க பேச்சு கேட்பாங்க. ஏன் சார் யார் பேச்சு கேட்பாங்க? சிஎம் ஜெயலலிதா வந்து தமிழுக்கு செய்யலைன்னு சொல்லுவாங்க. அவங்க கடைசி கட்டதான் 500 கோடி ரூபாய்க்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய தமிழறிஞர்களுக்கு நிறைய தமிழ் சார்ந்த பணிகளை வரலாறு இப்போ அவங்களுக்கு அடுத்து அந்த ஸ்டாலினாலே செய்ய முடியல. அதை வச்சு அவங்க நிறைவேற்றின திட்டத்தை வச்சு மஞ்சள் குளிச்சுட்டு போயிட்டாங்க. திருடி சாப்பிட்டாங்கள வழிய தமிழுக்குன்னு முறையாக செய்யலை. இதுக்கே நான் கலைஞருடைய அறிக்கையை திருத்தினா 2016 முரசொலி பத்திரிகையில் கலைஞர் அறிக்கையை தப்புன்னு திருத்தி ஓடிவிட்டான் கோபாலபுரத்துக்கு. 2016 ஸ்டாலினுடைய அறிக்கையும் திருத்திருக்கேன். எனக்கு நான் அந்த கட்சி ரீதியாக வந்து நான் வரல, என்னுடைய திறமைக்கு